இன்னைக்கு வரட்டும் அந்த மனுஷனுக்கு இருக்கு. ஏம்மா என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கிய? ஆ, எல்லாம் உங்க அப்பனால தாண்டி. நான் அப்படி என்ன பெருசா கேட்டுட்டேன்? இன்னைக்கு லவ்வர்ஸ் டே, அதுவுமா ஒரே ஒரு சில்க் சாக்லேட் தான் கேட்டேன். அதை கூட உங்க அப்பனால கொடுக்க முடியாதோ? ஏம்மா, அது சில்க் சாக்லேட் இல்லம்மா, சில்க். சொல்லு பார்க்கலாம், சில்க். எடி சும்மா இருந்து சொல்லிவிட்டேன். நானே கோவமா இருக்கேன், வெறுப்பேத்திட்டு கிடக்காத. சரி விடுங்கம்மா, நான் அப்பாட்ட சொல்கிறேன் வாங்கிட்டு வர சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கேட்காமையே வாங்கி தரணும் இதெல்லாம். இப்படி இருந்தும் நான் உங்கள் அப்பன்ட்ட கேட்டேன், அப்படி உங்கள் அப்பா எனக்கு வாங்கி தரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் அப்பனுக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு தானே அர்த்தம்? ஏட்டி எதுக்கு இப்போ கிடந்து அழுதுட்டு கிடக்க? வாங்கத்தே வாங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு கத்திட்டு கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு காலையிலேயே ரோஸும் சாக்லேட்டும் வாங்கி கொடுத்துட்டாவல்ல, அதனால என்னைய பார்த்தா உங்களுக்கு கத்திட்டு கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏட்டி என் வீட்டுக்காரவையா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, அதில் உனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு வேணும்னா உன் புருஷன்ட்ட கேளு. அதை விட்டுட்டு இங்கே பிடிக்க நடு வீட்டில் உட்காந்துட்டு எதை கலந்துட்டு கிடக்க? யாரு? உங்கள் மவன்ட்டியா? உங்கள் மவன்ட்ட நான் ஒரு வாரமாக சொல்லிட்டு கிடக்கேன். ஒரு ரூபா சாக்லேட் கூட இது வரைக்கும் வாங்கி தரல. நல்ல புள்ள. ஏடி எதுக்கு இப்படி கடந்து கத்தின்னு கிடக்க? உன் சத்தம் வாசல் வரைக்கும் கேக்கு. என்ன சும்மா ஆளாளுக்கு நான் கத்துறேன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் நான் எதுக்கு கத்திட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதோ? ஏடி என்ன இப்போ உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு பிள்ளையும் பெத்தாச்சு. இதுக்கு மேலே உனக்கு என்ன லவ்வர்ஸ் டே வேணும்? லவ்வர்ஸ் டே அதெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கவங்க கொண்டாடியது. இந்த வீட்டில் உன் கூட ஒரு நாளாவது என்னால் நிம்மதியாக இருக்க முடியுதா சொல்லு? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை எடுத்துட்டு கிடக்க. இதில் சாக்லேட் வாங்கி தரலன்னு வேற ஒரு சண்டை. போட்டி போய் வேற வேலை நடந்தா பார்ப்போம். ஏன்னா எதுக்குலே அப்படி சொல்லிட்டு கிடக்க? ஏதோ ஆசைப்பட்டு கேட்கல, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போயிட போற? ஏங்க 10 வருஷம் ஆனதுக்கே 10 வருஷம் ஆயிட்டுனியாலே. உங்க அப்பா காலையிலே உங்க அம்மாவுக்கு ரோஸும் சாக்லேட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 40 வருஷம் கிட்ட ஆகுது. அவங்க இன்னும் லவ்வர்ஸ் டே கொண்டாடியாவ. உங்களை நான் கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே உங்களுக்கு இவ்வளோ சலிப்பா இருக்கு என் கூட குடும்பம் நடத்த. ஏடி எங்கள் அப்பாவுக்கு ஏதோ நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டு எங்கள் அம்மா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அவருக்கு பொண்டாட்டியாக அமைஞ்சு அவர் நிம்மதியாக வாழ்ந்துட்டு கிடக்காரு. அதனால அவர் வருஷம் லவ்வர்ஸ் டேவை கொண்டாடுவார், கல்யாண நாளும் கொண்டாடுவார். எனக்கு தான் நிம்மதினா என்னன்னே தெரியாத அர்த்தத்தோட ஒன்றையும் கட்டி வச்சிருக்காங்களே. அப்போ எங்கேருந்து நான் சந்தோஷமா லவ்வர்ஸ் டே கொண்டாடியது? என்ன டென்ஷன் பண்ணாமல் போய் வேறு வேலை கிடந்தா பார்ப்போம். ஏத்தே நீங்களே சொல்லுங்க, கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷமும் உங்க கூடவே தானே இருக்கேன். உங்க பிள்ளைய அப்படி என்ன கொடுமைப்படுத்திட்டேன் நான்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வீடு அவன் இப்படி தான் கத்திட்டு போவான், ஆனால் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். நீ ஏன் கத்திட்டு கிடக்க? போய் வேற வேலை இருந்தால் பாருப்போ. அதானே, பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி தானே நீங்கள் பேசுவீங்க. ஏன் அருமை உங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் தான் நீங்களாம் சரிப்பட்டு வருவீங்க. ஏம்மா வேண்டாம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா நான் மட்டும் இங்கே தனியாக என்ன பண்ணுவேன்? ஏன் மக்களே, அம்மா மேலே அவ்வளோ பாசமா? ஆனால் ஆமாம்மா, நீங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னா எனக்கு யார் நீங்கள் அன்றைக்கி சமைச்சு கொடுத்தா மாதிரியே சமைச்சு கொடுக்கறது? வேறு அடுத்த வாரம் எக்ஸாம் வேறு வருது. நீங்கள் கொடுக்குற சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்தாதான் யாராவது அதை சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு விழுவாங்க. அதனால ஸ்கூல் ஆஃப் டேயில் விட்டுடுவாங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னா என்னை யார் காப்பாற்றுவா? எப்படி ஒழுங்காக சொல்லும் போதே ஓடி போயிரு. இருக்கிற கோவத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் நின்னீங்கன்னா உன்னை வெளுத்து போடுவேன். ஏம்மா நீங்கள் ஊருக்கு போக மாட்டேன்னு மட்டும் சொல்லுங்கம்மா, நான் ஓடிடுறேன். எட்டி ஒழுங்கு மரியாதையாக போயிடுட்டி. இருக்கிற கோவத்தை உன் மேலே காமிச்சிருவேன் வேற. சே, இந்த வீட்டில் நண்டு சிண்டிலிருந்து பெருசு வரைக்கும் ஒன்று கூட என்னைய மதிக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம பிரேமா போகிறா. எட்டி பிரேமா செத்த நில்லுட்டி. என்ன உஷாக்கா, என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லட்டி, சும்மா தான் இந்த பக்கம் கடைக்கு போகலான்ட்டு வந்தேன். ஆமாம், நீ எங்கே இந்த பக்கம்? அட ஏங்க்கா அதை கேட்கிய? என் மாமியார் காலையிலேருந்து ஓன்னு அழுத்துட்டு கிடக்கு. அவங்க வீட்டுக்காரவங்க இருந்த வரைக்கும் எல்லா வருஷமும் லவ்வர்ஸ் டேக்கு ரோஸு சாக்லேட்டு வாங்கி கொண்டாந்து கொடுப்பாராம். அவர் இல்லாமல் போயிடுவே இப்போ உட்காந்து இதெல்லாம் இல்லையேன்ட்டு அழுதுட்டு கிடக்காங்க. சரி, அதான் இருந்தாலும் நம்மளாவது ஏதாவது ஒரு சாக்லேட்டு தான் வாங்கிட்டு போய் கொடுப்போன்ட்டு போயிட்டு கிடக்கேன் கடைக்கு. ஆனால் என்னடி சொல்லியா, ஓ மாமியார் இப்படியே சொல்லிட்டு அழுதுட்டு கிடக்காவ? ஆனால் ஆமாங்க்கா, என் வீட்டுக்காரவே லவ் பண்ணுற வரைக்கும் எல்லா வருஷமும் வாங்கி கொடுத்தாவ.
கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து அதான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டோமே, இன்னும் என்ன லவ் வேண்டி கிடக்கு, இப்போ எதுக்கு உனக்கு ரோஸு சாக்லேட்டு, எதுக்கு தண்டு செலவுன்னு சொல்லிட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டாங்க வேலைக்கு. இந்த மாமியார் கூட என்னால் போராட முடியல, உட்காந்து காலையிலேருந்து சோறு தண்ணி திங்காமல் அழுதுட்டு கிடக்காவ. அதான் ஒன்றும் மனசு கேட்கல, சரி வயசானவங்க அழுதுட்டு கிடக்காவலே அப்படின்னு கடைக்கு போகிறேன் சாக்லேட் வாங்க. நானும் ரோஸும் சாக்லேட்டும் வாங்க தான் பிரேமா போகிறேன் கடைக்கு. ரோஸ் டே அன்றைக்கே எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு கேட்டேன், ஏங்க ஒரு ரோஸு கூட வாங்கி தர மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மனுஷன் ரோஸு கொடுத்தா 5 நிமிஷம் தான் தூக்கி போட்டு போயிட வேண்டான்ட்டு உனக்காக பிரியாணி செஞ்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருக்கேன், நீ ஒரு ரோஸ் வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா கையை வீசிட்டு வந்திருக்குன்னு கோச்சிட்டு போயிட்டாரு. அதான் அந்தால சரி இன்னைக்கு வேலன்ஸ் டே ஆச்சுல, இன்னைக்காவது ஒரு சாக்லேட்டும் ரோஸும் வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். ஆனால் என்னக்கா சொல்கிறீங்க? நான் தான் செல்வா அண்ணனை காலையிலேயும் கீதா விட்டு வாசலில் பார்த்தனே, கையில் டேரி மில்க் சாக்லேட்டும் ரோஸும் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாவ. ஒரு வேளை ரோஸு செடியில் பறிக்க வந்திருப்பார் போல இருக்கு, இன்றைக்கி காஸ்ட்லியாக விற்கிதோ என்னவோன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். பார்த்தா உங்களுக்கு கொடுக்கலையா? அப்போ அது யாருக்காக இருக்கும்? எடி என்னடி சொல்லிய? ஆனால் ஆமாங்க்கா, காலையில் ஒரு 8 மணிக்கே நான் பார்த்தேனே செல்வானண்ணே. அவர் 7:30 மணிக்கே காலையில் வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாருட்டி. ஐயா அப்படியாக்கா? அப்போ அந்த ரோஸ் உங்களுக்கு இல்லையோ? அப்போ வேறு யாருக்கு கொடுக்கறதுக்கு அவர் எடுத்துருப்பாரு? வேறு யாருக்கா இருக்கும்? எல்லாம் அந்த கீதா சக்காலத்திக்காக தான் இருக்கும். இன்னைக்கு வரட்டும், அந்த மனுஷன் அந்த தொப்பி மண்டியோட வச்சு பொழந்துடியேன். ஐயா நான் சொன்னேன்னு எதுவும் சொல்லிடாதீங்கக்கா, நான் எதுவும் உங்களுக்கு கொடுக்கதா ரோஸ் பறிக்காரு போலன்னு நினச்சிட்டு சொல்லிவிட்டேன். அவர் யாருக்கு பறிச்சாரோ என்னவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் போய் நான் தான் சொன்னேன்னு எதுவும் சண்டையில் என்னையை ஓத்து விட்றாதீங்க. அப்புறம் அவர் போய் எங்கள் வீட்டுக்காரவள்கிட்ட சொல்லுவார், எங்கள் வீட்டுக்காரவே ஏன்ட்டு சண்டைக்கு வந்துடுவார். நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் பிரேமா, நீ எதுவும் பயப்படாமல் போயிட்டு வா. இன்றைக்கி அந்த ஆள் வீட்டுக்கு வரட்டும். வேலண்டைன்ஸ் டே வேணுமாம்ல, வேலண்டைன்ஸ் டே ஒரு பட்டல் விஷத்தை வாங்கி வைக்க சோத்தில் வரட்டும். உஷாக்காக இல்லைன்னா வேறு யாருக்கும் கொடுக்கறதுக்கு அந்த மனுஷன் ரோஸ் எடுத்திருப்பாருன்னு தெரியலையே. ஒரு வேளை கீதாவுக்காக தான் இருக்குமோ? இந்த கதை எத்தனை நாளாக ஓடுதுன்னு தெரிய மாட்டேக்க. சே பாவம் நம்ம உஷாக்கா. சரி நம்ம போவோம், நம்ம மாமியார் காலையிலேருந்தே அழுதுட்டு கிடக்கு. என்னதான் அந்த மனுஷன் இதை லவ் பண்ணி தொலைச்சானோ தெரியல. இருக்கிற வரைக்கும் ரோஸும் சாக்லேட்டும் வாங்கி கொடுத்துட்டு இப்போ 2 வருஷமாக நான் வந்ததுலேருந்து பார்க்க நாள் முழுக்க உட்காந்து அழுதுட்டு கிடக்கு, சோறு தண்ணி இல்லாமல். பார்க்கவும் பாவமாக கிடக்கு. சரி போவோம். நிர்மலா சித்த நில்லு. சொல்லுங்க லட்சுமி அக்கா. அது நாளைக்கு சிவராத்திரி இருக்குல்ல, அதான் அந்தால நீ எப்போ கோயிலுக்கு போகிற என்ன ஏதுன்னு கேட்கலான்ட்டு வந்தேன், நானும் கூட வர்றதுக்கு. அதான் ஆமாக்கா, நானே சாயங்காலம் உங்கள் வீட்டுக்காக வந்து சொல்லலான்னு இருந்தேன். இதே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலே ராத்திரி முழுக்க பூஜை நடக்கும். அதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ராத்திரிக்கா போனோம்னா நைட்டு முழுக்க கண்ணு முடிச்சு சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியாம்மா? சரி சரி சரி, நான் வேறு வெளியே எங்கேயும் கோயிலுக்கு போவியாலோ என்னவோன்னு நினச்சிட்டேன். சரி அப்போ நீ போகும்போது சொல்லு, நானும் வாரேன். ஆட்டுக்கா கண்டிப்பாக சொல்லியேன். நம்ம வசந்தியும் கேட்டிருந்தா, அதான் இருந்தாலும் சாயங்காலமாக வீட்டுக்கும் போய் ஒரு எட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். சரி நிர்மலா, நான் போய் இன்றைக்கி கொஞ்சம் காட்டில் வேலை கிடக்குது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாரேன். அப்போ தான் நாளைக்கு எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆட்டுங்கக்கா நீங்கள் போய் முடிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி சொன்னால் சரியாக இருக்குமா? சொல்லலாமா வேணாமா? இப்போ சொல்லலாமா அப்புறம் சொல்லலாமா? என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது, ஆனாலும் அவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுது. ஒரு வேளை சொல்லி செருப்பு கொண்டு அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அடித்தா என்ன பண்ணுறது? வாங்கி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் சொல்லி தானே ஆகணும். அந்த நாள் இன்றைக்கா இருந்துட்டு போட்டோம். எப்படியாவது தைரியத்தை வர வச்சு தைரியமாக சொல்லிடு அர்ஜுன். என்ன அர்ஜுன் ஒர்க் பண்ணாம இங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது 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 வந்து அது ஒரு ஒரு என்ன இப்படி திணறிட்டு இருக்கீங்க? அப்படி என்னாச்சு? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். சொல்லுங்க அர்ஜுன். அது அது என்னன்னா, அட பொக்கே, நல்ல வேலை அர்ஜுன். இன்னைக்கு ஒரு கிளைண்ட் நம்மள பார்க்க வராங்க. அவங்கள வெல்கம் பண்றதுக்கு எதுவுமே வாங்கலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க் காட், நல்ல வேலை நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆமா, இதை சொல்றதுக்கா இவ்வளோ நேரம் தங்கி தங்கி திணறிட்டு இருந்தீங்க? அது அது ஒரு வேளை இது நல்லா இல்லைன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினச்சேன். அட இது ரொம்பவே நல்லா இருக்கு அர்ஜுன். இதை எடுத்துட்டு போயிட்டு கேபின்ல வைங்க. கிளைண்ட் வந்ததும் நான் சொல்றேன், அப்போ எடுத்துட்டு வந்து நீங்களே கொடுத்துருங்க. ஓகே மேடம். அடச்சே,
சொதப்பிட்டுடா அர்ஜுன் இப்படி. உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இதுக்கப்புறம் அமையுமா? நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருந்தீங்க ஃப்ளோரில். ஒன்று அமைதியாக உட்காந்து வேலை செஞ்சுருக்கணும், இல்லை சொல்கிறதுக்கு வந்தியே அதையாவது சொல்லியிருக்கணும். எதுவுமே இல்லாமல் இப்படி நீ காசு கொடுத்து வாங்கின போக்கே எவனோ ஒரு கிளைண்ட்டுக்கு போக போகுது. எல்லாம் ஒன்று நேரம். எல்லா வருஷம் போல் இந்த வருஷமும் February 14 உனக்கு ஏப்ரல் ஃபூல்ஸ் டே தான். ஓ